ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே. உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான எந்த ராசியாக இருந்தாலும் சரி 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து கொடுத்துருக்கேன் நண்பர்களே. ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களையும் அல்லது விருப்பப்பட்டால் உங்களது நண்பர்களுடைய அல்லது குடும்ப இதர உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளலாம். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடும் நண்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நமது வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயங்க. பொதுவாக நமது நேயர்கள் வந்து என்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எனக்கு சில விஷயங்கள் பலன்களை வந்து பழிக்கிறதே கிடையாது, அந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. நண்பர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து பொதுவான ராசிக்கான பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய பலன்கள் கொஞ்சம் மாறுபடலாங்க. இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமது ராசி பலன்கள் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஜாதகமே வந்து உண்மையிலேயே உங்களுக்கு தர வேண்டிய நற்பலன்களை தரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 விஷயங்களை நீங்கள் கவனமாக மேற்கொண்டு இருக்கணுங்க. முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு விடாமல் தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதாவது வருடத்துக்கு 2 முறையாவது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக மேற்கொள்ளணுங்க. இரண்டாவதாக முன்னோர் வழிபாடு வேணுங்க. எப்பொழுதுமே உங்களது முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபடுவது கண்டிப்பாக அவர்களுடைய துணை இல்லாமல் உங்களுக்கு எந்த விதமான ராசி பலன்கள் ஜாதக பலன்கள் எதுவுமே பலிக்காத நண்பர்களே. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இது தவிர பொதுவான ராசி பலன்கள்ங்கிறதுனால கண்டிப்பாக சில விஷயங்கள் நடக்காமல் கூட போகலாம். சிலருக்கு நடக்கும், சிலருக்கு நடக்காமல் போகலாம். ஆனால் அதுக்காக நம்ம பொய் சொல்கிறோங்கிறது அர்த்தம் கிடையாதுங்க. சரிங்க, அப்புறம் எதுக்காக நான் இந்த ராசி பலன்களை பார்க்கணும்னு நீங்கள் கேட்கலாங்க. ஜாதகம் ராசி பலன் என்பது பொதுவாக நமக்கு ஒரு வழிகாட்டிங்க. எந்த நேரத்தில் எதை செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், மேலும் உங்களுக்கான நல்ல நேரம் வரும் பொழுது இரட்டிப்பாக பலன்களை பெறுவதற்காக உஷாராக நீங்கள் என்னென்ன முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வழிகாட்டி போகல நமது ராசி பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் நண்பர்களே. அதனால தான் டெய்லியும் நான் சொல்லிட்டு இருக்கேன், நமது ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டிங்க. கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு நிறைய பலன்கள் பலிக்கலாம், சில பலன்கள் பலிக்காமல் போகலாம். அதற்காக நமது ராசி பலன்கள் கணிப்பு முழுவதுமே பொய் என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது நண்பர்களே. அப்புறம் எதுக்காகங்க நான் இந்த ராசி பலன்களை பார்க்கணும்னு நீங்கள் கேட்கலாம். இது எதுக்காக நான் சொல்கிறேன், இது வந்து பொதுவான ராசி பலன்கள் என்பது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டிங்க. கண்டிப்பாக உங்களுடைய நாளில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் தவிர்த்தால் சில சங்கடங்களை தவிர்க்க முடியும், எந்தெந்த நேரத்தில் செஞ்சால் நீங்கள் டபுளான இரட்டிப்பான சந்தோஷத்தை பெற முடியும் என பொதுவான ஒரு வழிகாட்டுதல்களை இந்த வீடியோவில் நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நண்பர்களே. கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ண புதியவர்கள் மற்றும் பழையவர்கள் அனைவருக்குமே எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 3ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2023 வருடங்க, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் 20ஆம் நாள். மேலும் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளது. இன்றைய தினம் பிரதோஷ தினங்க. எனவே சிவன் வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்கள், உங்களுக்கு பரிபூர்ண அருள் கிடைக்கும். மாலை நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று நந்தி தேவனையும் சிவனையும் நீங்கள் வழிபடுங்கள். இது தவிர அம்பிகை வழிபாடும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க. காலை 11:12 பிறகு 11ஆம் இடத்திற்கு நகர்கிறார். ராசிக்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அவர் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க. மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் 7 குடையவன் 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பும் குரு பார்வை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான சிறப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய நடக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும்
நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக அதிகமான நல்ல நன்மைகளை நீங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. மேலும் உறவினர்களுடன் உங்களுக்கு இன்றைய தினம் இதுவரை இருந்திராத அளவிற்கு நல்ல ஒரு பாண்டிங் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். சில உறவினர்களின் பாராட்டுகளை நீங்கள் பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. எனவே இன்றைய தினம் செல்வாக்கான ஒரு நாளாக உங்களது ரிலேட்டிவ் மத்தியில் நீங்க இருக்கக்கூடிய யோகம் இருக்கு. இன்றைய தினம் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையுதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. இது வரைக்கும் ஆர்வமே படிப்பில் இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது புதிதாக படிப்புல ஆர்வம் ஏற்படுங்க. நல்ல ஒரு புரிதல் மாணவர்களுக்கு இன்றைய தினம் கல்வியில இருக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகளும் இப்ப நீக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாளாகவே அமையும் நண்பர்களே. மாணவர்கள், குழந்தைகள் என அனைவருமே இன்னைக்கு சிறப்பாக மகிழ்ச்சியோடு இன்றைய தினம் இருக்கக்கூடிய யோகம் இருக்கு. இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கும். இப்பொழுது மாணவர்கள் அதிகமான மதிப்பெண்களை பெற்று உயர் மதிப்பெண்கள் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கக்கூடிய யோகம் கூட இப்பொழுது இருக்கு நண்பர்களே. எனவே அனைத்து வயதினருக்கும் இப்பொழுது மாணவர்களாக இருக்கிறவர்களுக்கும் குழந்தைகளாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைய தினம் ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை காத்திருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கல்வியில் இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பெரும்பாலான விஷயங்கள் மாணவர்களுக்கு இந்த தினம் சாதகமாகவே அமையும் என்பதால் கண்டிப்பாக அனைத்து தவணை முயற்சிகளையும் மாணவர்கள் இன்றைய தினம் கல்வி சம்பந்தமாக மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் அலுவலகத்தில் பணிபுரிகிறவங்க உங்க ஒர்க்கை சீக்கிரமா முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அதன் மூலமாக சீக்கிரமா ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்க வெளியில் உங்களுக்கு எது சந்தோஷம் தருமோ அந்த மாதிரியான ஆனந்தப்படக்கூடிய செயல்பாடுகளை செய்வதன் மூலமாக இன்றைய நாளை நீங்கள் உற்சாகமாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காதல்ல நல்ல ஒரு சக்திசாலியாக நீங்கள் காணப்படுவீங்க நண்பர்களே. உங்களுக்கு காதல் வாழ்க்கை இன்றைய தினம் புதிய உற்சாகமான ஒரு நல்ல மனநிலையில் உங்க மனம் கலந்த காதல் மூலமாக உங்களுக்கு ஏற்படுங்க. உங்களது மனம் கவர்ந்த காதலரானவர் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை கொண்டு வருவார் என்பதால் இன்றைய தினம் அதிக சக்திசாலியாக நீங்கள் உங்களுக்கு இந்த தினம் காதல் வாழ்க்கையில் உணரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமையக்கூடிய யோகம் உங்களது காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் இருக்கு. இன்னைக்கு நீங்க யாரை நம்பியும் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. நீங்க பாட்டு வாக்குறுதிகளை அள்ளி வீசிடக்கூடாது. உங்களால் அதை செயல்படுத்த முடியுமா அப்படின்றத ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் இன்றைய தினம் யோசனை செய்து அதன் பிறகு வாக்குறுதிகளை அளிப்பது நல்லது நண்பர்களே. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை சிறப்பானதாக நீங்கள் பயன்படுத்த உங்களது பழைய நண்பர்களை நீங்கள் சந்திக்க போலாங்க. அதனால இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாளாக அமைவீங்க. இல்லற வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த பிரச்சனையிலும் ஒன்றாக அமர்ந்து பேசுவது நல்ல நண்பர்களே. உங்களது வாழ்க்கை துணையுடன் இன்றைய தினம் நீங்கள் விட்டு கொடுத்து போறது, அன்பு காட்டுவது போன்ற அனுசரணையான விஷயங்களை மட்டும் ஈடுபாடு காட்டுங்கள். இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானது மாதம் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது கன்னி டுடே ரசோலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது வீடியோ எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும் நண்பர்களே. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் என்பதனால அனைவருமே மறக்காமல் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் நமது கன்னிராசி நண்பர்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆரஞ்சு கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமைங்க. மேலும் நம்பர் 8 இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகம் மனசில் பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. நாள் முழுக்க உற்சாகமாக இன்னைக்கு இருப்பீங்க. இன்றைய தினம் நீங்கள் புதிதாக வீடு வாங்குவது அல்லது வீடு கட்டுவது, வீட்டினை அபிவிருத்தி செய்வது போன்ற வீடு சம்பந்தமான மனை சம்பந்தமான விஷயங்கள்ல இன்றைய தினம் நல்ல மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் அமைப்பெறுவீங்க நண்பர்களே. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகள் இன்றைய தினம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதனால அதிகமான நல்ல நன்மைகள் உங்களது உறவினர்கள் மூலமாக நீங்கள் இன்றைய தினம் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கிலி தொடர் மாதிரியான கடன் பிரச்சனைகள்ல பெரும்பாலானவை இன்றைய தினம் உங்களுக்கு தீர்றதுனால கண்டிப்பாக கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்கு. மேலும் வியாபார ரீதியாக நீங்கள் யாரையாவது சந்திப்பீங்க. அப்படி சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை புதிதாக முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. பயணங்கள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள். பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க. அலுவலக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல சிறப்பான மேன்மையான சூழ்நிலையில் இருக்கு. உங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் வரும். அதை கட்டாயமாக இன்றைய தினம் நீங்கள் செய்வீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி உங்கள் திறமையை முழுமையாக இன்றைய தினம் அமல்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களது திறமைகளை முழுமையாக வெளிக்கொணர நீங்கள் முயற்சி செய்வதன் மூலமாக அதிகமான நல்ல நன்மைகளையும் காரிய வெற்றிகளையும் நீங்கள் பெற முடியும்.
நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நம்புறேன். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்போது லைக் பட்டனை ஏன் அழுத்துறதில்லன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைங்க எங்க நண்பர்கள் யாருமே கன்னி ராசியில் இல்ல நீங்க சொல்லலாம். நீங்க மற்ற ராசிக்காரர்கள் நண்பர்களுக்கும் நீங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கிறதுனால அவருடைய ராசி பலன்களை அவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி அவங்க பார்த்துக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு விருப்பப்பட்டா கூட உங்க குடும்ப உறுப்பினருடைய மற்றவர்களுடைய ராசி பலன்களை நீங்க பார்க்கலாம். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை என அனைவருடைய ராசி பலன்களும் நீங்க பார்த்துக்கலாம். மேலும் உங்க நண்பர்களுடைய ராசி பலன்களையும் பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. மேலும் நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களது பொன்னான கருத்துக்கள் அது ரொம்ப அவசியம். அதை தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். உங்களுடைய அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அனைவருமே தயங்காமல் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். மேலும் நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்ங்கிறதுனால கண்டிப்பாக தெரிவிக்கலாம் நண்பர்களே. மேலும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளைய தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.